பட்டாசு தொழிலுக்கு பெயர் போன சிவகாசி அச்சு தொழிலுக்கும் தீப்பெட்டி தொழிலுக்கும் புகழ் பெற்றது என்பது நமக்கு தெரிஞ்ச ஒண்ணுதான். சொல்லப்போனா பட்டாசு தீப்பெட்டி இந்த ரெண்டு தொழில மையமா வச்சுதான் சிவகாசியில அச்சு தொழில் அறிமுகம் செய்யப்பட்டது. அதாவது சிவகாசிக்கு தீப்பெட்டி வந்த போது தீப்பெட்டிக்கான லேபிள் பிரிண்ட் பண்றதுக்காக தான் பிரிண்டிங் இங்க அறிமுகம் செய்யப்பட்டது. இன்னைக்கு தீப்பெட்டி தொழில் இங்க வந்து நூற்றாண்டு கடந்து விட்ட நிலையில அச்சு தொழிலும் நவீன வளர்ச்சி கண்டுள்ளது. ஆரம்பத்துல பயன்படுத்தப்பட்ட அச்சு தொழில்நுட்பங்கள் மாற்றமடைந்து விட்ட சூழல்ல இன்னைக்கு வரைக்கும் பழைய அச்சிடுதல் முறையான இந்த ஸ்கிரீன் பிரிண்டிங் மட்டும் பயன்பாட்டுல இருக்கு. ஸ்கிரீன் பிரிண்டிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, நார்மலா ஒரு சின்ன ஸ்கிரீன் ஃப்ரேம்ல வந்து மை ஊற்றி கரண்ட் எதுவுமே இல்லாம மேனுவலா நம்மளே பிரிண்டிங் பண்ணிக்கிறதுக்கு பேர் தான் ஸ்கிரீன் பிரிண்டிங். ஒரு துணி பையிலையோ சின்ன பேப்பர்லயோ இல்லை ஃபிலிம்லையோ நம்ம இதை வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். எந்த ஒரு இதுவும் இல்லாம நம்ம ஒரு தனியா ஒரு பில்டிங் எதுவுமே தேவையில்லை, நம்மளே வீட்லயே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஹோல்ல மட்டும் வரும், இந்த பக்கெல்லாம் அடைச்சிருவோம். அடைச்சி வச்சுட்டு நம்ம எழுத்துல உள்ள பக்கம் மட்டும் ஹோல்ல மட்டும் மை எடுத்து எடுத்தோம்னா. இப்போ இந்த ஸ்கிரீன் பிரிண்டிங்கை பொறுத்த வரைக்கும் இனிஷியலாக வந்து பழைய காலத்தில் நம்ம பைபிளில் இந்த புக்ஸ் இதெல்லாம் பிரிண்ட் பண்ணுறதுக்கு முதல்ல யூஸ் பண்ணாங்க. சிவகாசியை பொறுத்த வரைக்கும் சிவகாசியில் முதல்ல தீப்பெட்டி தொழில் வர்றப்ப சைடில் வந்து அந்த ரெட் பாஸ்பரஸ் மருந்து வரும். அந்த மருந்தை வந்து ஸ்கிரீன் பிரிண்டிங் பண்ணுறதுக்காக முதல்ல இங்கே சிவகாசியில் இன்ட்ரோடியூஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா பத்திரிக்கை லேபிள் சைடில் கம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி உள்ள தொழிலுக்கு ஒவ்வொன்றா இப்போ வந்து எல்லாரும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சிவகாசியில். இதில் இதான் ஸ்கிரீன் பிரிண்டிங்கு. இதில் மை ஊற்றி இழுப்போம். ஓப்பனாக இருக்கிற இடத்துல பூரா மை கீழே பிரிண்ட் ஆகும், ஓப்பன் இல்லாத இடத்துல மை பிரிண்ட் ஆகாது. இதை வந்து நமக்கு தேவையான என்னென்ன கலரோ போட்டு நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். இந்த கலர் தான் பண்ணணும்னு இல்லை, நமக்கு எந்த கலர் அந்த கலரை போட்டு பிரிண்ட் பண்ணிக்கலாம். பிரிண்டிங்கோட ப்ளஸ் பாயிண்ட்ஸே வந்து இது எந்த ஒரு லிமிடேஷன்ஸுமே கிடையாது. எல்லா மெட்டீரியல்லையும் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணலாம், எல்லா ஷேப்லையும் நம்ம பிரிண்ட் பண்ணலாம். அதுதான் இந்த ஸ்கிரீன் பிரிண்டிங்கோட ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. அதாவது இப்போ நார்மலாக எந்தெந்த இதில் மெட்டீரியலில் வந்து மை காயாமல் இருக்கும், நார்மலாக அந்த பிவிசி மெட்டீரியலு, சிந்தட்டிக் மெட்டீரியலு, பிளாஸ்டிக்கு, கிளாஸு, டின்னு இந்த மாதிரி உள்ள எல்லாத்துலேயுமே வந்து நார்மலாக உள்ள இங்க் வந்து காயாது. அப்போ அதுக்கு வந்து நம்ம ஸ்கிரீன் பிரிண்டிங் வந்து யூஸ் பண்ணலாம். அந்த காலத்துல வந்து இப்போ வரைக்கும் நம்ம ஸ்கிரீன் பிரிண்டிங் இருக்கிறதுக்கு காரணமே, நிலச்சிருக்கிறதுக்கு காரணமே இதுதான். அதாவது எவ்வளோ பெரிய டெக்னாலஜிஸ் வந்தாலும் இந்த ஸ்கிரீன் பிரிண்டிங்கில் மட்டும்தான் ஸ்டார்டிங்கில் இருந்ததுல இருந்து இப்போ வரைக்கும் எல்லா ஷேப்லையும் எல்லா மெட்டீரியல்லையும் பிரிண்ட் பண்ணுறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி இப்போ இதில் வந்து இன்விடேஷன்ஸு, லேபிள்ஸு, சைடு ஸ்டிக்கர்ஸு, அதே மாதிரி சைடு கம்மிங்கு, பிவிசி ஸ்டிக்கர்ஸு, அதே மாதிரி ட்ரம்மில் பெரிய பெரிய ட்ரம்மில் பிரிண்ட் பண்ணோம்னா கூட இது வந்து பிரிண்ட் பண்ணலாம். இப்போ இன்விடேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் இனிஷியலாக எல்லாருமே ஸ்க்ரீன் பிரிண்டிங்கில் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு ஹை வால்யூம் வருது அந்த மாதிரி போகிறப்போ வந்து இது காஸ்ட் வைஸ் கூட வருது, டைமிங் கூட வருதுங்கிறப்ப இப்போ ஆப்செட்டுக்கு வந்து மாறிடுறாங்க. ஆனால் அதே இப்பயுமே இன்விடேஷன்ஸ்ல வந்து ஒரு சிந்தட்டிக் கார்டு வருது இல்லை கோல்டு மெட்டீரியலில் வருதுன்னா நம்ம ஆப்செட்டில் வந்து நம்ம இந்த குவாலிட்டி எடுக்க முடியாது. அப்போ இன்னமும் நம்ம ஸ்க்ரீன் பிரிண்டிங்கில் தான் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி இப்போ ஸ்க்ரீன்லேயே யூவி ப்ராசஸ் அடுத்த ஸ்டேஜ் வந்துருச்சு. யூவி இங்க்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணிட்டு நம்ம யூவி லைட்டில் ட்ரை பண்ணுறப்ப அதோட கிளாரிட்டியும் ஷைனிங்கும் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி பிரெய்லி மெத்தடு, இப்போ கண்ணு தெரியாதவங்களுக்குலாம் வேணுங்கிறதுக்கு வந்து அந்த பிரெய்லி மெத்தடுன்னு இங்க் வருது. இப்போ அந்த இங்கை வந்து பிரிண்ட் பண்ணிட்டு நம்ம யூவியில் எக்ஸ்போஸ் பண்ணுறப்ப அதோட ஹைட்டு, நம்ம என்ன இங்கோட திக்னஸ் பிரிண்ட் பண்ணுறோமோ அதோட ஹைட் வந்து 2 to 3 மடங்கு அதிகமாக வரும். அப்போ அந்த கண்ணு தெரியாதவங்க தடவி பார்த்து அதை படிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இது எந்த ப்ராசஸ்லையுமே பண்ண முடியாது, ஸ்க்ரீன் பிரிண்டிங்கில் மட்டும்தான் அந்த ஆப்ஷன்ஸே இருக்குது. எவ்வளோதான் டெக்னாலஜிஸ் வளர்ந்தாலுமே இந்த ஸ்க்ரீன் பிரிண்டிங்கில் பண்ணுற அந்த குவாலிட்டியும் அதோட அவைலபிலிட்டியும் எதுலையுமே நம்மளால அச்சீவ் பண்ண முடியாது. இப்போ வந்து நம்ம ஒரு கலர்ல இருந்து எத்தனை கலர் வேணாலும் நம்ம வந்து பிரிண்டிங் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு கலரும் தனித்தனியா பிரிண்ட் பண்ற மாதிரி தான் இப்போதைக்கு இருக்கு. இப்போ அட்வான்ஸ்டு மிஷின்ஸ் நிறைய வந்துருச்சு. ஒரே டயத்திலேயே 5 கலர் 6 கலர் ஒரு கலர்ல பிரிண்ட் பண்ணிட்டு அடுத்த கலர் அப்படி பிரிண்ட் பண்றதும் வந்துருச்சு. இப்போ டிஷர்ட்டு இதெல்லாம் பாத்தீங்கன்னா அதுல நிறைய இந்த சிந்தட்டிக் மெட்டீரியல்லே வரும், ரப்பரைஸ்டு இங்க்னு சொல்லுவாங்க. அதுல வந்து ஒரே டயத்துல 8 கலர் கூட பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஒரு ரவுண்ட் டேபிள் இருக்கும், ஒரே இடத்துல 8 கலர் பிரிண்ட் பண்ணிட்டு ஹீட்ல வச்சு எக்ஸ்போஸ் பண்ணோன்னே அது அப்படியே செட் ஆகிக்கிறோம். அந்த மாதிரி ரப்பரைஸ்டு இங்க் போட்டும் இப்போ ஸ்க்ரீன் பிரிண்டிங் டெவலப் ஆயிடுச்சு. அடுத்தடுத்து எத்தனையோ ஸ்டேஜஸ் வந்தாலும் ஆனால் அந்த ஸ்க்ரீன் பிரிண்டிங் உள்ளது மட்டும் இன்னும் நிலச்சிருக்கிறதுக்கு காரணம் இதுதான். எந்த மெட்டீரியல்லனாலும் எந்த ஷேப்லனாலும் உள்ள மெட்டீரியல்னாலும் நம்ம இதை வந்து பிரிண்ட் பண்ணலாம்.